வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். பள்ளி நேர பாடவேளை அட்டவணையை திருத்தம் செய்ய வேண்டும். சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதால் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். அரசு பள்ளி ஆசிரியர்கள் கல்வித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம். கோரிமேட்டில் உள்ள மதர் தெரீசா பட்டமேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மையம் கருத்தரங்க கூட்டம். சர்வதேச போதைப்பொருள் அபியூஸ் மற்றும் சட்டவிரோத கடத்தல் தினம் நடைபெற்றது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் சார்பில் வேலை வாய்ப்பு முகாம். இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரியில் பள்ளி நேர பாடவேளை அட்டவணையை திருத்தம் செய்ய வேண்டும். சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதால் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என அரசு பள்ளி ஆசிரியர்கள் கல்வித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பள்ளி கல்வித்துறையால் தற்போது வெளியிடப்பட்ட பள்ளி நேர பாடவேளை அட்டவணையை கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பள்ளிகளின் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு திருத்தம் செய்ய வேண்டும் என்றும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை உள்ளடக்கிய பள்ளி கல்வித்துறையில் தற்போது காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும், ஒப்பந்த அடிப்படையில் பணியில் அமர்த்தப்பட்ட ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் பள்ளி கல்வித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாரி தலைமை தாங்கினார். அரசு ஊழியர் சங்கம் கூட்டமைப்பு தலைவர் பாலகுமார் மற்றும் புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கத்தின் ஒருங்கிணைப்பு குழு பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இதில் ஏராளமான அரசு பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டு தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள மதர் தெரீசா பட்டமேற்படிப்பு மையம் மற்றும் ஆராய்ச்சி மையம் கருத்தரங்க கூடத்தில் சர்வதேச போதைப் பொருள் அபியூஸ் மற்றும் சட்டவிரோத கடத்தல் தினம் இன்று நடைபெற்றது. சர்வதேச போதைப் பொருள் அபியூஸ் மற்றும் சட்டவிரோத கடத்தல் தினம் இன்று புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள மதர் தெரீசா பட்டமேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மையம் கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது. ஆதாரம் தெளிவாக உள்ளது, தடுப்பு முதலீடு என்ற தலைப்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்வுக்கு உதவி பேராசிரியர் சார்பா வரவேற்பு நிகழ்த்தினார். கல்லூரி துணை முதல்வர் மாரிய திரேஸ், துறை தலைவர் ஜெயஸ்ரீ குருஷேவ் வாழ்த்துரை வழங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக மதன் டிரஸ்ட் தலைவர் கோபால் பிள்ளை கலந்து கொண்டு இளைஞர்களிடையே போதைப் பொருள் துஷ்பிரயோகத்தை தடுப்பது குறித்து விளக்கி பேசி மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். மற்றொரு சிறப்பு விருந்தினராக பிரம்மகுமார் ராஜயோகா தியான மைய கவிதார் கலந்து கொண்டு சுய கட்டுப்பாடு, தியானம் மற்றும் சாந்தமாக இருப்பதற்கான யுத்திகள் குறித்து செயல்முறை விளக்கங்களுடன் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். மேலும் போதை பழக்கத்தை விட மிகவும் கொடுமையானது செல்போன் பயன்பாடு என்றும் விளக்கப்பட்டது. தொடர்ந்து கல்லூரி மாணவ மாணவிகளின் போதைப் பொருளால் ஏற்படும் விளைவுகள், இதிலிருந்து மீள்வது தொடர்பாக மேன்ஷோ மற்றும் வில்பாட்டு ஆகியவை நிகழ்த்தி காண்பித்தனர். இறுதியாக இணை பேராசிரியர் சுவிதா நன்றி உரையாற்றினார். இந்த நிகழ்வில் சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். சர்க்கிள் தி பாண்டிச்சேரி சார்பில் நடத்தப்பட்ட சீனியர் டென்னிஸ் போட்டி மற்றும் இலவச கண் பரிசோதனை முகாமினை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள சர்க்கிள் தி பாண்டிச்சேரி சார்பில் சீனியர் டென்னிஸ் போட்டிகள் சர்க்கிள் தி பாண்டிச்சேரி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். 3 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் சென்னை, ஹைதராபாத், விருதுநகர், தூத்துக்குடி உள்ளிட்ட இடங்களில் இருந்து வீரர்கள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். நாளை நடைபெறும் பரிசளிப்பு விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகளை வழங்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இலவச கண் மருத்துவ பரிசோதனை மருத்துவ முகாம் நடைபெற்றது. ஜோதி கண் மருத்துவமனை மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆகியவை இணைந்து நடத்தப்பட்ட பரிசோதனை முகாமினை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தொடங்கி வைத்து அவரும் கண் பரிசோதனை செய்து கொண்டார். தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கண் பரிசோதனை செய்து கொண்டனர். இம்முகாமிற்கான ஏற்பாடுகளை சர்க்கிள் தி பாண்டிச்சேரியின் தலைவர் சதா, செயலாளர் பிரகாஷ் மற்றும் விளையாட்டு பிரிவின் செயலாளர் மத்தேயூஸ், கேப்டன் செந்தில்குமார் மற்றும் மனோஜ் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். முத்தியால்பேட்டையில் உள்ள பாண்டிச்சேரி செங்குந்த மரபின நல சங்கத்திற்கு சொந்தமான ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் அமைந்துள்ள பாண்டிச்சேரி செங்குந்த மரபினர் நல சங்கத்திற்கு சொந்தமான ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் நேற்று இரவு ஆடி மாத 2வது வெள்ளியை ஒற்றி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இந்த பூஜையின் மூலம் ஸ்ரீ துர்க்கை, ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீ சரஸ்வதி இன்னும் முப்பெரு தேவிகளை நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் வழிபட்டு ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் பெற வேண்டி இந்த திருவிளக்கு பூஜை நடைபெற்றது.
தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இந்த பூஜைக்கு தலைவர் முரளிதரன், செயலாளர் பாண்டியன், பொருளாளர் ராஜேஷ் மற்றும் புதுவை நகர செங்குந்தர் இளைஞர் நல சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதமும் வழங்கப்பட்டது. நேட்டப்பாக்கம் தொகுதியில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு தொகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் நேட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவையின் துணை சபாநாயகருமான ராஜவேலு கலந்து கொண்டு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு சமூக நலத்துறை மூலமாக பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 24 பயனாளிகளுக்கு ரூபாய் 52,80,000 ரூபாய் வாங்கியது. தொடர்ந்து நோயாளிகளுக்கான நிதி உதவியை 12 நபர்களுக்கும், மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை வழங்குவதற்கான ஆணை மற்றும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலமாக 15 நபர்களுக்கு குடும்ப தலைவர் உதவித்தொகையாக 75,000 வீதம் பயனாளிகளிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நல ஆய்வாளர் ஏழுமலை மற்றும் உதவியாளர் மணிவண்ணன், ஊர் பொதுமக்கள், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் நவயோகா கன்சல்டன்சி சர்வீஸின் மற்றும் அலையன்ஸ் பிரான்சிஸ் சார்பில் பிரெஞ்சு வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் நவயோகா கன்சல்டன்சி சர்வீஸின் மற்றும் அலையன்ஸ் பிரான்சிஸ் சார்பில் 27/7/2024 அன்று புதுச்சேரி எண் 58 சுப்ரன் தெருவில் உள்ள அலையன்ஸ் பிரான்சிஸ் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் நிறுவனத்திற்கான பிரெஞ்சு வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இந்த வேலைவாய்ப்பு முகாமினை நவயோகா கன்சல்டன்சி சர்வீஸ் மேலாண் இயக்குனர் திரு மோகன்தாஸ் துவக்கி வைத்தார். இந்த வேலைவாய்ப்பு முகாம் காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெற்றது. பட்டம் முடித்த பிரெஞ்சு மொழியில் DELF A2 முதல் C2 அளவில் தேர்ச்சி பெற்ற இளைஞர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் தலைச்சிறந்த நிறுவனமான டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் நிறுவனத்தில் பிரெஞ்சு மொழிபெயர்ப்பு மற்றும் பிரெஞ்சு உலகளாவிய சேவை மைய அதிகாரியாக பணிபுரிய முன் அனுபவம் உள்ள மற்றும் அனுபவம் இல்லாது பட்டம் பெற்ற பிரெஞ்சு மொழி நன்கு பேச எழுத தெரிந்த 20க்கும் மேற்பட்ட நபர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இதில் தேர்வு செய்யப்பட்ட அனைவரும் சென்னை மற்றும் இந்தோர் போன்ற மாநகரங்களில் அவர்கள் திறமை மற்றும் முன் அனுபவத்திற்கேற்ப மாத ரூபாய் 30,000 முதல் ரூபாய் 60,000 வரையிலான சம்பளத்தில் பணியமர்த்தப்படுவார்கள். மேலும் நவயோகா கன்சல்டன்சி நிறுவனமானது 20 ஆண்டுகளுக்கு மேலாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுடன் சேர்ந்து வேலை வாய்ப்பு முகாம்களை இலவசமாக நடத்தி வருகிறது. வேலை தேர்பவர்கள் செட்டி தெருவில் உள்ள நவயோகா கன்சல்டன்சி நிறுவனத்தை தொடர்பு கொண்டு பயன் பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். புதுநகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய 16ஆம் ஆண்டு உற்சவத்தை முன்னிட்டு நடைபெற்ற செடல் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை கொம்பியன் பஞ்சாயத்து பாப்பச்சாவடி புதுநகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய 16ஆம் ஆண்டு உற்சவ திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதில் கடந்த வியாழன் அன்று கொடியேற்றும் விழாவும் அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு வர்ணிக்கை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து முக்கிய விழாவாக நேற்று சடல் திருவிழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் சடல் போட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இதில் முக்கிய பிரமுகர்கள் மோகன் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனர் ரவிக்குமார், பாஜக பிரமுகர் முகமது யூனஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இரவு 7 மணி அளவில் அம்மன் திருவீதி உலாவும் இன்னிசை கச்சேரியும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர்கள் மற்றும் புதுநகரம், அண்ணா நகர், செந்தூர் முருகன் நகர், வல்லியம்மை நகர், சப்தகிரி நகர் கிராமவாசிகள் விழா குழுவினர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் தொகுதி கண்ணம்மாள் தோட்டம் பகுதியில் எழுந்தருளியுள்ள முத்துமாரியம்மன் ஆலய ஆடி மாத திருவிழாவில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு சில்வர் பூஜை கூடைகளை வழங்கினார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கண்ணம்மாள் தோட்டம் பகுதியில் எழுந்தருளியுள்ள முத்துமாரியம்மன் ஆலய ஆடி மாத திருவிழா நடைபெற்றது. இவ்விழாவில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டார். தொடர்ந்து ஆலயத்திற்கு வந்த பக்தர்களுக்கு சில்வரில் பூஜை கூடை வழங்கினார். அப்போது கோவில் நிர்வாகிகள் குமரேசன், பார்த்திபன், மணிகண்டன், அருள், ஏழுமலை என்கிற முனியப்பன் ஆகியோர் ரவி பாண்டரங்கன் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் ராஜா,
அவைத்தலைவர் ராஜேந்திரன், வார்டு துணை செயலாளர் அன்பு, விஸ்வா ஆகியோர் உடனிருந்தனர். காரைக்கால் அடுத்த தலத்தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ தங்கமாரியம்மன் ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த தலத்திரு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி தேவஸ்தானத்தை சேர்ந்த ஸ்ரீ தங்கமாரியம்மன் ஆலயத்தில் ஆடி 2வது வெள்ளியை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து குங்குமம், பூக்கள் கொண்டு பூஜித்து வழிபட்டனர். முன்னதாக ஸ்ரீ தங்கமாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் நடைபெற்றது. தொடர்ந்து தீபலட்சுமியாக சந்தன காப்பு அலங்காரத்தில் பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அம்பாள் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் ஆலய அறங்காவல் குழுவினர் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலில் பிரசித்தி பெற்ற புனித சந்தனமாதா பேராலயத்தின் ஆண்டு திருவிழா சந்தனமாதா தேர் பவனியில் திரளான கிறிஸ்துவ மக்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். காரைக்கால் மாவட்டம் பிள்ளை திருவாசல் பகுதியில் அமைந்துள்ளது 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற புனித சந்தனமாதா பேராலயம். பேராலயத்தின் ஆண்டு திருவிழா 4 தினங்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழாவின் துவக்க நிகழ்ச்சியாக புனித சந்தனமாதா உருவம் வரைந்த புனித கொடியேற்றம் கடந்த 24ஆம் தேதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று புனித சந்தனமாதா திருத்தேர் பவனி நடைபெற்றது. மின் விளக்குகள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அன்னை புனித சந்தனமாதா சுருவம் வைக்கப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. ஊர்வலத்தின் போது மெழுகுவர்த்தி ஏந்தி ஏராளமான கிறிஸ்தவர்கள் தேர் பவனியில் கலந்து கொண்டனர். தேர் பவனியில் காரைக்கால் பங்கு தந்தை பீட்டர் பால்ராஜ்குமார் மற்றும் பங்கு தந்தையர்கள், அருள் கன்னியர்கள், கிராம நிர்வாகிகள் மற்றும் கிராமவாசிகள் கலந்து கொண்டனர். இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைகின்றன. வணக்கம்.